சாரி சாரி சாரி. இங்க ஓகே. இப்ப இப்ப கேக்குதா எல்லாருக்கும்? இப்ப கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? இல்ல. நான் பேசுற கேக்குதா? ஓகே ஓகே. இல்ல. இப்ப இதுல வந்து உங்களுக்கு பார்க்கலும். இப்ப எல்லாருக்கும் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீடியோண்ட நாங்க இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணா அது ஒரு போஸ்ட். அதே மாதிரி ஸ்டோரி போடுறதுக்கும் எல்லாருக்கும் தெரியும் தெரியும். அதே மாதிரி ரீல்ஸும் செய்யறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி என்று செய்யறத நான் பார்ப்போம் பின்னிக்கால. அதே மாதிரி போஸ்டர்ஸ், அதே மாதிரி ஃபிளேயர்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன், அதே மாதிரி ரெசியூம். சரி, இதெல்லாம் வந்து எப்படி எப்படி செய்ய போறோம்ன்றத நாங்க அடுத்த சப்ஜெக்ட்ல பார்ப்போம். இது ஒரு ஓவர் வியூவா நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, உங்களுக்கு பார்க்க எளிமையான எலைமெண்ட்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ஸ் வந்து நாங்க லாஸ்டா நடந்த எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்துருந்தோம். அதுல உங்களுக்கு முதலாவது ஷேப் சீக்கும், ஒவ்வொரு ஷேப் சீக்கும், அதே மாதிரி ஐகான்ஸ், அதே மாதிரி ஃப்ரேம்ஸ், ஸ்டிக்கர்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், அதுல வந்து எலிமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஹெட்டிங், ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட். சரியா, ஃபாண்ட் வந்து என்ன மாதிரி, டெக்ஸ்ட் என்ன மாதிரி என்றெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திப்பேன் அந்த அந்த கிளாஸ்ல. அந்த ஹெட்டிங் கிரியேட் பண்ற மாதிரி, பாடி டெக்ஸ்ட், அதே மாதிரி ஃபாண்ட் பெப்பரிங், அதே மாதிரி டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ற மாதிரி அந்த டெக்ஸ்டுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான சப்ஜெக்டும் பார்த்துருந்தோம். அப்ப அடுத்து வந்து நாங்க இன்றைக்கு அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் வந்து பார்க்க போறோம். இப்போ கென்வாவை ஓப்பன் பண்ணி கொள்றேன். நான் இன்றைக்கு லைவா நான் இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ரீமியமா எடுத்த ஒரு அக்கௌண்ட் ஒன்று தான். அந்த பிங்கோ திங்கோல எடுத்த அக்கௌண்ட் தான் இது. நான் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். இப்போ அந்த டைம் வந்து இப்போ பார்க்கலும். இப்போ நீங்களும் பிங்கோ திங்கோ எடுத்தண்டா, சாரி, வெயிட், நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன் ஷேர். இப்போ உங்களுக்கு பார்க்கலும். இது வந்து இந்த அக்கௌண்ட்டும் வந்து இன்றைக்கு பிங்கோ திங்கோவால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அக்கௌண்ட் ஒன்று தான். பாருங்க, இது வந்து பிங்கோ திங்கோவால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அக்கௌண்ட். எந்தேண்டா, இப்போ பிங்கோ திங்கோல வரக்கூடிய அக்கௌண்ட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு அக்கௌண்ட்ல வந்து 500 பேருக்கும் மேல எங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கு கேட்கலாம். இப்போ அந்த டைமுக்கு என்ன செய்யும், அந்த இமெயில் வந்து ஃபெயில் ஆயிடும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த இமெயிலை வந்து எங்களுக்கு வேற மாதிரி திரும்ப பெக் ஆகிட்டு திரும்ப பிங்கோ பிங்கோ திங்குக்குள்ள போயிட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், வேற ஒரு அக்கௌண்ட் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து என் ஓல்டு அக்கௌண்ட். இது வந்து ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒன்று தான். இப்போ அது வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதோட டைம் லைன் முடிஞ்சிடுச்சு. பரிசுட்டி வந்து இப்போ இண்டெக் எடுத்த அக்கௌண்ட் ஒன்று தான் இது. இப்போ யூஸ் பண்ணி கூட போறேன். பரிசுட்டி வந்து இப்போ செலாக்களுக்கு வந்து வேர்க் ஆகுறதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பிங்கோ திங்கோல வந்து இப்படித்தான். இப்போ நீங்க பிங்கோ திங்கோ எடுத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ அதில் வந்து பெஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள போறீங்க. சரியா, வெயிட், ஒருத்தவங்க மெசேஜ் ஒன்று போட்டிக்கிறாங்க. எஸ் சார், ரியல் அக்கௌண்ட்ல போகப்படாதாண்டு. ஏன் சார் நீ ரியல் அக்கௌண்ட்ல போகப்படாதாண்டெல்லாம் கேட்டிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? ரியல் அக்கௌண்ட் ஒன்று போறேன்டா. இப்போ நான் நார்மலா ஒரு அக்கௌண்ட் இப்போ இது காட்டுறேன். இது என்ற ஒரு அக்கௌண்ட் உண்டு. இப்போ இதுல ஷேர், இது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க எல்லாருக்கும். இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க, கூகுள். எனக்கு காட்டாது. ஓகே, நான் அதை காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்றேன், புதிய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்றேன். சரியா, புதிய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதுல வந்து கென்வா போறேன். கென்வா வந்து இது நான் ஓப்பன் பண்ணிக்கிறது வந்து நார்மலா புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன்னா நீங்க கேட்ட கேட்ட பதிலுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று சொல்றேன். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட்ல நான் வந்து என் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் ஒண்டிக்கு அதில் நான் ஜாயின் பண்றேன். சரியா, இப்போ ஜாயின் பண்ணண்டா என் அக்கௌண்ட்ஸை காட்டும். நான் இப்போ இதில் லொக்கா போறேன். இதில் வந்து கண்டினியூ, எஸ், கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தேன்டா இந்த ரெண்டு அக்கௌண்ட் இப்போ ப்ரீமியமுக்கும் நார்மலுக்கும் நான் டிஃப்ரெண்ட் இப்போ விளங்கப்படுத்துறேன். சரியா, அது போல நாங்கள் மற்ற சப்ஜெக்ட் போவோம். இது வந்து ஒரு நார்மலான அக்கௌண்ட் உண்டு.
சரியா? இது நார்மலான அக்கவுண்ட் உண்டு. இதுல பிரீமியம் காட்டுதா இல்ல? இதுல ஆல்ரெடி நான் பிரீமியம் எடுத்து வச்சிக்கிறேனே. வெயிட். நான் இதுல ஆல்ரெடி பிரீமியம் எடுத்து வச்சிக்கிறேன். இந்த மோஸ்ட்லி ஒரு 3 அக்கௌண்ட்டுக்கும் வந்து நான் பிரீமியம் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் 3 இயர்ஸுக்கு. அதுவும் வந்து அந்த அக்கௌண்ட்டால கொஞ்சம் நிலுங்க. வேற அக்கௌண்ட் வந்து நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்ல ஜாயின் ஆகிறேன். ஓகே. இதில் பார்க்கல உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு. சரியா? கெட் ஸ்டார்ட் இது வந்து ப்ரோவோ தெரியா, நான் நார்மல் ஆயிக்கக்கூடிய ஒன்றை நான் வந்து என்ன செய்கிறேன், யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்படி என்ன ப்ரீமியம் எடுக்காத ஒரு அக்கௌண்ட் காட்டுறேன். ஓகே. இது வந்து ப்ரீமியம் இல்லாத ஒரு அக்கௌண்ட். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இன்னும் வந்து அப்கிரேட் டு கென்வா பிஸ்னஸ் டு யூஸ் திஸ் ப்ரீமியம் டெம்ப்ளேட் என்று போட்டிக்குது. இப்போ நாங்கள் இதை டெம்ப்ளேட் எடுக்கிறதாக இருந்தேன்டா என்ன செய்யும், நாங்கள் வந்து இதுக்கு பே பண்ணணும். சரியா? சல்லி கட்டவா ஆகும். இப்போ அதே மாதிரி நாங்கள் இப்போ கென்வா இதை வந்து நாங்கள் ப்ரீமியம் எடுத்திருந்தேன்டா, நாங்கள் வந்து ப்ரீமியம் எடுத்திருந்தேன்டா எங்களுக்கு எப்படி காட்டு மனுஷன்டா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும். சரியா? உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும். இன்னும் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நான் காட்டுறேனே. உங்களுக்கு பார்க்கலும் இந்த போஸ்டர். இந்த போஸ்டரை கிளிக் பண்ணா கீழே எடியூ வந்து காட்டுது. திஸ் திஸ் ப்ரீமியம் டெம்ப்ளேட் இஸ் இன்க்ளூடட் வித் யுவர் கென்வா எஜுகேஷன் பிளான். அந்த டைம் எங்களுக்கு இந்த போஸ்டரை கிரியேட் பண்ணினண்டா, இந்த போஸ்டரை கிரியேட் பண்ணா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கீழே காட்டும். அதுக்கு ரிலேட்டடான போஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை கிளிக் பண்ணி அதை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு லுக்கில் எடிட் பண்ணி கொள்ளத்து கேட்கும். சரியா? இப்போ கஸ்டம் டெம்ப்ளேட் வந்தால் கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்யும், அது அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகி யூஸ் பண்ணி கொள்ளத்துக்கும் மேலும். சரியா? இப்போ அதே மாதிரி இப்போ இன்றைக்கு நாங்கள் மெயினாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, வெயிட், இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்க்கிறோம். நான் வந்து என்ன போகிறேன்னு ஒரு பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்டிக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்டிச்சுன்னா உங்களுக்கு எந்தெண்டா மெயினாக எல்லாரும் ஒரு விஷயத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்டை நான் சொல்றேன். இப்போ கிரேட் சொல்லி போட்டு ஈக்கிட்ட தானே கிரேட் நீ கிளிக் பண்ணு சொன்னா கொஞ்சம் இருங்க, லோட் ஆகுது. அப்படி என்ன சொன்னா மெயினாக நான் உங்களுக்கு நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை விளங்கிக்கோங்க. இப்போ இதில் என்ன மெயினான சப்ஜெக்ட்ண்டா, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்டருக்கும் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்குது. சரியா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்குது. அந்த சைஸை நீங்கள் கட்டாயம் மார்க் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்க்கல மீனை பாருங்க, கிரியேட் பிளாங்க் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் 4.5 வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னா அந்த போஸ்டருக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. அந்த சைஸை பற்றி நாங்கள் பின்னுக்கால ஒரு சப்ஜெக்ட்ல நாங்கள் பார்ப்போம். ஓகே. ஒவ்வொரு போஸ்டருக்கும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த போஸ்டர் எடுத்துக்கிறோம். சரியா? இன்னைக்கு இந்த போஸ்டர் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்யலாம், இது வந்து ஒரு அட்மிஷன், ஒரு ஸ்கூல்ட அட்மிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்டர். அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணதுக்கு இல்லை. இதில் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த லோகோ லோகோ மாத்திர அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், இதில் வந்து அவர் ஃபேக்கல்டிஸ் இருக்குது. இப்போ அதில் உங்களுக்கு தேவையானதை குடிக்கணும், என்ரோல், ஃபோன் நம்பர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நான் காட்டுறேன், எலிமெண்ட் சீக்கிரம். சரியா? இப்போ உங்களுக்கு திடீரென்று கென்வாலே இல்லாத ஒரு எலிமெண்ட், அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டர்ஸ், அப்படி சில சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி என்றா உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்ப இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? எலிமெண்ட்ஸ் என்ற சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் விளங்கிச்சா? எந்தேண்டா நான் இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று சொல்லித்தாரேன், அந்த வெப்சைட்டை வந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பிக்ன்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. சரியா? இந்த ஃப்ரீ பிக்கில் என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், இப்போ சம்டைம் வந்து உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ பிக், சாரி,
சரியா? இந்த வெப்சைட் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிக்குது, அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் இப்ப பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுல வந்து தேவையான இமேஜஸ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நான் இதுல வந்து சைன் இன் பண்றேன். நான் இந்த அக்கவுண்ட் வந்து சைனிங் ஆகல. மத்த அக்கவுண்ட்ல தான் சைனிங் ஆகிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா வந்து காட்டணும்ன்றதுக்காக வேண்டி ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து சைனிங் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்க சைனிங் வந்து வேற அக்கவுண்ட் தான் கொடுக்க ஓகே. இப்போ நான் வந்து ஒரு அக்கவுண்ட்ல வந்து லாக் ஆகிக்கிறேன். வெயிட். ஓகே. இப்போ என்ன செய்யும் உங்களுக்கு நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ ஏஐ விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள ஜென்ரேட் ஆகிக்குது. ஏஐ எல்லாம் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிக்குது. சரியா? ஏஐ எல்லாம் இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிக்குது. இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏஐ சப்ஜெக்டோ அல்லது வந்து உங்களோட பிஸ்னஸுக்கான லோகோல இருந்து வேண்டி ஒன்று என்ன செய்யலாம்? உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ நான் சில வீடியோஸ் வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணுவோம் தானே, அதுவும் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுல வந்து செஞ்சு கொள்ளலாம். இப்ப நான் வந்து இதுல இமேஜை கிளிக் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. யாரு? ஓகே. நான் சொல்ற சில சப்ஜெக்ட் உங்களுக்கு விலங்கல்லாட்டி என்ன செய்யுங்க, எனக்கு செல்லுங்க. நான் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்? இப்ப நான் நார்மலா லோகோ வந்து கொடுக்குறேன். சரியா? லோகோ ஒன்று கொடுத்தேன்னா இது என்ன செய்யுது? உங்களுக்கு பார்க்கலும் உங்களுக்கு தேவையான லோகோஸ் என்ன செய்யலாம்? டவுன்லோட் பண்ணி அந்த கென்வாக்குள்ள அப்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம்? தேவையான மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இந்த வெப்சைட்டை வந்து மெயினா டவுன்லோட் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பார்க்கலும் உங்களுக்கு ப்ரீமியமான லோகோஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்ப நான் ஷேர் பண்ணி காட்டி இந்த மாதிரி லோகோலாம் செய்யறேன்டா, இதெல்லாம் வந்து 3D லோகோ அந்த மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வெப்சைட்டை வந்து ப்ரீமியம் பேஷன் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஆப்பிடி எடுக்கணுமென்றதையும் வந்து இன்டேக்கல்ல வேறொரு கிளாஸ்ல காட்டி தரேன். இப்போக்கி நார்மலா யூஸ் பண்ணதுக்கு இயலும். சரி, இப்போ யூஸ் பண்றது சொன்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ணதுக்கு இயலும். உங்களுக்கு பார்க்கலும் இதெல்லாம் வந்து இந்த லோகோஸ் எல்லாம் வந்து இந்த லெவல் ப்ரீமியம்ல ஈகிறன்ட்டு தான் உங்களுக்கு பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி லோகோ எல்லாம் கிரியேட் பண்றது சொன்னா நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கணக்கு வந்து நீங்க பே பண்ண வர. அதே மாதிரி இதில் வந்து ஏஐ ஜென்ரேஷன்ஸும் ஈகிற சுற்றி வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஃப்ரீ பிக். ஓகே. இது வந்து இது மட்டுமல்ல. இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு போஸ்டர். ஓகே. போஸ்டர். ஓகே. நான் நார்மலா போஸ்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்க்கலும் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன என்ன ரிலேட்டடாக போஸ்டர் தேவையோ இப்போ அது ரிலேட்டடாக என்ன செய்யலாம்? உங்களுக்கு போஸ்டர்ஸை டவுன்லோட் பண்ணி போதாத்துக்கு இதுக்குள்ளே எடிட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரீ பிக் அண்ட் அப்ளிகேஷன் தானே, இதுக்குள்ளே நீங்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான எடிட்ஸை வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளத்துக்கு இயலும். இந்த வெப்சைட் வந்து இதுக்கு முன்னுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சண்டா ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுங்க பாப்போம். மெசேஜ் ஒன்று தாங்க பாப்போம். இந்த வெப்சைட் வந்து இதுக்கு முன்னுக்கு எனக்கு தெரியும் சார், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். செல்றாக்கள் யாரு? ஆ யா- அப்ப எல்லாருக்கும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். பார்த்தா விளங்குமே நினைக்கிறேன். அஹ், இதுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? ஓ, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படியாண்டா பிங்கோ திங்கக்குள்ள போய்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. நீங்க ஜிமெயில், உங்களோட ஜிமெயில் ஒரு இமெயில் இருந்தா அதுக்குள்ள என்ன செய்யலாம்? லொக் ஆகலாம். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கலொட்டு விளங்கும் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் லீக்கிறது பாருங்க. ஹை குவாலிட்டியில இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எல்லாம் வந்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? டவுன்லோட் பண்ணி போதாத்துக்கு இன்னொரு வெப்சைட் ஒன்று மீக்கிற அந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த மாதிரி போஸ்டர்ஸை வந்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு செல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ரீமியமான ப்ரீமியம் இல்லாத ஒன்றை விற்போமே.
இது வந்து ப்ரீமியம் இல்லை. இதுக்கோ ஓ இது எடுப்போம். இதை எடுத்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, டவுன்லோட் கொடுத்தா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். அல்லது உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை வந்து ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும்டா உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலும் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி. சரியா, டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தண்டா உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் நடக்கிறத நீங்கள் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எடிட் வித் ஏஐ. இப்போ இந்த உள்ளுக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எந்த மாதிரி வரும்னு நீங்க என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அப்படின்னா இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்படி எடுத்துக்கொள்ளு. அதே மாதிரி எடிட் வித் டெக்ஸ்ட். சரி, எடிட் வித் ஏஐ. இப்போ அதை கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூஸ் ரெஃபரன்ஸ். இப்போ சிலதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணவாகும். நான் இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டி தரேன். நீங்கள் இதில் என்ன சரி சேஞ்ச் பண்ணணுமா, இதுக்குள்ளே வந்து என்ன சரி சேஞ்ச் பண்ணணுமாண்டா அதுக்கேற்ற வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒன்றை நீங்கள் கொடுத்தண்டா அது வந்து உங்களை சேஞ்ச் பண்ணி தந்துடும். ஓகே, கிளியர் தானே? என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? கேட்குறாக்கள் கேளுங்க டவுட்ஸ். என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? கேட்குறாக்கள் கொஞ்சம் கேளுங்க. ஓகே, என்ன சரி டவுட்ஸ் இருக்குறாக்க கேட்குறாண்டா கேட்டுக்கொள்ளலாம். நான் அடுத்த சப்ஜெக்ட் போகணும். இல்லை, ஓகே ஓகே, அப்போ எல்லாம் விளங்குது தானே? இல்லை எந்தேண்டா நீங்க கொஞ்சம் பேசுங்க, பேசினா தான் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். இல்லாட்டி இப்படியே போகும். சரியா, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இப்போ இந்த போஸ்டர்ஸ் இருக்குது. சரியா, இந்த போஸ்டரில் வந்து எந்தெந்த எடிட் பண்ணணுமோ உங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கலாம். சரியா, ப்ராம்ப்டை வந்து நீங்கள் இன்னும் டைப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமன்றதை டைப் பண்ணி கொடுத்தண்டா என்ன செய்யும், அது வந்து ரெடி பண்ணி தந்துடும். நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். உதாரணத்துக்கு ChatGPT யூஸ் பண்ணதுக்கு மேலும் இல்லாட்ட உங்களுக்கு தேவை கொடுக்கும். இப்போ அதே மாதிரி விஷுவலாக கொடுக்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு விஷுவலாக கொடுக்கலாம். இப்படி என்ன சரி உங்களோட லோகோ அப்படி எட் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தேன்னா அதே மாதிரி உங்களுக்கு என்ன சரி இரேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து தேவையான இரேஸ் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி ஒரு தனி சப்ஜெக்ட் உண்டு, நாங்கள் எங்கிற மற்ற கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். சரியா, இதை வந்து A to Z இப்படி லேர்ன் பண்ணுற அந்த ஃப்ரீ பீக்கை பற்றியான நிறைய விஷயம் வந்து அடுத்த கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து கென்வா பார்த்துட்டு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க தாரிக். ப்ரம்ப்ட் வந்துட்டு எப்படி செய்யற இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம போட்டுட்டு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிடுவீங்களா? இல்ல இல்ல, அப்படி அப்படி கொடுக்குறேன்ல. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கறத என்றதை பத்தி நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் நார்மலா சொல்றேன். அது வந்து ஏஐ கண்டென்ட் சுற்றியும் வந்து அது வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இந்த கண்டென்ட் சுற்றியும் வந்து நான் இப்போ நார்மலா வாயால விளங்கப்படுத்துறேன். அதை வந்து கிளாஸ்ல செஞ்சு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா நீங்க ChatGPT கொடுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கண்டென்ட், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எனக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணித்தா. அதே மாதிரி இதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் எனக்கு எழுதித்தா. இது வந்து இந்த நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பற்றி எனக்கு கண்டென்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அதுக்கு தேவையான அந்த போஸ்டர்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைசிக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் கிரியேட் ஆன பிறகு இதை வந்து எனக்கு ஒரு ப்ரொம்ப்டாக மாற்றித்தான்னு சொன்னா அது ப்ரொம்ப்டாக மாற்றி தரும். அது பிறகு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விட்றது. விளங்குச்சா சப்ஜெக்ட்? ஆ நான் சும்மா வாயால ஷோர்ட்டா சொன்னேன். அதை வந்து மற்ற கிளாஸில் பார்ப்போம். எந்தெண்டா கண்டென்ட் மாறிடும். இந்த கிராஃபிக் டிசைன் படித்த வந்துட்டு ஏஐ பாடத்தை படித்தா சரியாகுமா, அதை சுற்றி வந்து நாங்கள் கிராஃபிக் டிசைனை மட்டும் இப்போக்கி நாங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு எளிமையான நிறைய வகையான விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் மெயினாக பார்க்க போகிற வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் வந்து எல்லாருக்கும் வந்து முதலாவது இந்த சிவி. சரியா, சிவி செய்கிறது மாதிரி என்னன்றதை பார்ப்போம். சரி, ரெஸ்யூம் ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா, நான் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் ப்ரொஃபஷனல் என்று கொடுத்திருக்கிறேன். ஓகே, நாங்கள் இன்றைக்கு அதை பார்ப்போம். வாய்ஸ் கிளியர் இல்லை சார், என்னோட வாய்ஸ் கிளியர் இல்லையா? எல்லாருக்கும்
கேக்குது இல்லையா? ஃப்ரீ பிக் கூகுளில் சர்ச் பண்ணினா ஓகே தானே? ஓகே ஓகே, அப்படியே சர்ச் பண்ண ஓகே. கிளியர் இல்லையா? வெயிட், கொஞ்சம் இருங்க. இப்ப கிளியரா? இப்ப கிளியரா? இப்ப கிளியரா கேக்குதா? இல்லாட்டி இப்ப மிஸ்டேக்கா கேக்குதா? ஹலோ? ஓ சார் இப்ப இப்ப clear கிளியரா sir. கேக்குது. ஓகே, இப்ப கிளியரா கேக்குது. ஓகே, இப்ப ஓகே. இப்ப நான் போட்டிக்கிறேன் வந்து ஒரு ரெசியூம், சரியா? ஒரு சிவி உண்டு, ஒரு ரெசியூம் உண்டு கிரியேட் பண்றேன்னு சொன்னா எப்படி கிரியேட் பண்ண போறோம்ன்றத நாங்க இப்ப பார்க்க போறோம். அதுக்கு மெயினா நாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து எட் பண்ணுவோம்ன்றதை நாங்க இன்றைக்கு கிளாஸ்ல பார்க்க போறேன். அப்ப நான் வந்து இதை வந்து என் வெயிட், நான் மற்ற கென்வாவை யூஸ் பண்றேன். இந்த கென்வாவை விட்டுட்டு அந்த கென்வால கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். இந்த கென்வா வந்து கூகுளால போறது தானே, அது சொல்லி கொஞ்சம் கஷ்டம். அது சொல்லி நான் இந்த மற்ற கென்வா ஓப்பன் பண்றேன். இந்த லெப்ட்ல இருக்கிற கென்வா ஓப்பன் பண்றேன். அதுலேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே 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 ஓகே. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு விஷுவலா நான் வந்து டெப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். கென்வாடு, சரியா? கென்வாடு நார்மலான ஒரு சிவி வந்து கிரியேட் பண்ணதுக்கு இப்போ போகிறேன். நான் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிவிஎன்டே கொடுக்குறேன், சரியா? அதுக்கு அது வந்து ரியலைஸ் பண்ணியே தந்துடும். நான் இப்போ நார்மலாக சிவிஎன்டு கொடுக்குறேன். நான் ஆக்கள் லேசான மாதிரி ஆக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ எல்லாரும் வந்து எப்படி செல்லுவீங்க? சிவிஎன்டு செல்வீங்களா அல்லது ரெசியூம் செல்லுவீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும். உங்களோட பேச்சு வழக்குல அல்லது ஜொப்புகளோ நீங்க படிக்க போக்கலாட்டோ சிவிஎன்டு செல்வாங்களா அல்லது வந்து ரெசியூம் செல்வாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். CV. சிவி ரெசியூம் செல்வாங்க, சிவிஎனும் செல்வாங்க. நெட்வொர்க் எரர் ஆகி போல, நெட்வொர்க் கொஞ்சம் அப்செட். இத்தனை பிரச்சனைடா வர ஒரு அடிக்கு. ரைட், அது மாரிங்க லோட் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ நான் இதில் ஒரு ரெசியூம் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இதில் நல்லா இருக்கிற ஒரு ரெசியூம் ஒன்று உதாரணத்துக்கு என்ன செய்கிறேன், நல்லா பார்ப்போம். ఎంతెండా ஒரு அடிக்கே நீங்க சர்ச் பண்ணோண்டே முன்னுக்கு வர தடுக்காம நீங்க இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போங்க, சரியா? ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போக்கொள்ளட்டு வரக்கூடிய நல்ல ஒரு ரெஸ்யூம் தான் செட் ஆகும். நீங்க ஆரம்பத்திலே சர்ச் பண்ணோன்னே வார போஸ்டர் ஆகிக்கலாம், ஏதோ உண்டு. நீங்க அந்த டைம் எடுத்துட வேணாம், பின்னுக்கால போங்க. அதுல வந்து இப்ப ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போக தான் ஒரு பெஸ்டான ரெஸ்யூம் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இந்த ரெஸ்யூம் வந்து ஒரு ரெட் கலர் ரிலேட்டடாக இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஈக்கிறண்டு இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒன்று எடுப்போம்.
இதுல ஒழுங்கான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இல்லை. ஓகே, நான் இவட்டத்தை எடுக்கிறேனே. இந்த ப்ரொஃபைல எடுக்கிறேன். இப்போ இந்த இதுல வந்து நாங்கள் என்னென்ன மெயினாக கவனிக்கோம்ன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் விளங்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒழுங்கான ஒரு பிக்சர் ஒன்று தேவை. சரியா? இதுதான் முக்கியம். இந்த ப்ரொஃபைல் வந்து குடுக்க போக்கலட்டு படுத்து கொண்டு எடுத்த மாதிரி ப்ரொஃபைல், அங்க பாஞ்சி கொண்டு எடுத்த மாதிரி ப்ரொஃபைல் எல்லாம் வந்து போட்டுடுவாங்க. அதுக்கு பிறகு உங்களை அடிச்சு தேட்டிடுவாங்க. சரியா? அதை சுற்றி கொஞ்சம் அழகான ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு ஸ்டூடியோ போய்த்தோ அந்த மாதிரி எடுங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட நேம் வந்து மெயினாக வந்திக்கணும். சரியா? நேம் வந்து ஃபுல் நேம் போடுறதுனால போடலும் இனிஷியலோட மட்டும் போட்டுடுவாங்க. அந்த எம்ஆர் ஐஆர் அப்படியே மட்டும் போட்டுடுவாங்க. சும்மா உங்களுக்கு ரமேஷ்குமாரா அப்படின்னு சொன்னா ரமேஷ்குமார் அப்படின்ட்டு உங்களோட பேர் எப்படி வரும் அந்த மாதிரி கொடுங்க. அதே மாதிரி கீழே வந்து உங்களோட ப்ரொஃபஷனை கொடுங்க. இப்போ என்ன ஆயிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிக்கிறீங்களா, அல்லது டீச்சர் ஆயிக்கிறீங்களா, அல்லது ஃப்ரீலான்சர் ஆயிக்கிறீங்களா, அல்லது கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிக்கிறீங்களான்ட்டு கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அது பிறகு வந்து இப்போ நீங்கள் எடுகேஷனில் வந்து கொடுக்கணுமென்ட்டா நீங்கள் வந்து எத்தனாம் ஆண்டு படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, என்ன கோர்ஸ் செஞ்சீங்க அன்றதை வந்து மெயினாக கொடுத்திக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு டீக்கிற ஸ்கில்ஸ் அதை வந்து மெயினாக கொடுக்கணும். இப்போ பார்க்கணும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஈக்குது ஒவ்வொரு ஸ்கில்ஸ். இப்போ இதுக்கு ஸ்கில்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ இந்த ரெசியூமை நாங்கள் ஒரு ப்ரீமியம் லுக்காக எப்படி செஞ்சு கொண்டு போகிறத படி நான் பின்னுக்கால சொல்கிறேன். இப்போ நான் வந்து நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி எல்லாம் தேவையாண்டு. ஓகே, அடுத்த வந்து லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ், சிங்கள, தமிழ், அரபிக் அப்படி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியும், இல்லாட்டி எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ பேசிக்காக தெரியும், பேசுறது தெரியும், எப்படின்னு சொல்லி இருந்தேன்னா நீங்கள் வந்து அந்த ரெசியூமை பொறுத்து கொடுங்க. இப்போ சில ரெசியூமில் வந்து எலைமெண்ட்ஸ் சொன்னா எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்த எங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வந்து பேசலாம், இத்தனை பெர்சன்டேஜ் வரங்காட்டியும் அந்த நார்மல், மிடில், ஸ்டாண்ட் அந்த மாதிரி. சரியா? அப்போ அந்த மாதிரி கொடுக்கத்தான். அதே மாதிரி இப்போ கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன், அப்போ நம்மளோட ஃபோன் நம்பர், இமெயில், லொக்கேஷன், அப்படி அவங்களுக்கு என்ன சரி வெப்சைட் பற்றி சோஷியல் மீடியாஸ் என்ன சரி இருந்தாலும் அதையும் கொடுக்கலாம். அதே மாதிரி மெயினான விஷயம் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். சரி, ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ல எந்தையும் கொடுக்கணும்னு சொன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு உங்களோட கெரியர்ல இப்போ உங்களை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும்ன்றதையும் நான் வந்து பின்னுக்கால சொல்லித்தரேன். ஓகே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் சீக்குது. சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எடுத்தாண்டா அதில் என்னென்ன ஸ்கில்ஸ் ஈக்கிறன்றதை கொடுக்கணும். அதே மாதிரி என்ன உங்களுக்கு ஈக்கிற நாலேஜ், எந்தெந்த நாலேஜ் ஈக்குதோ அந்தந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண மாதிரி என்ன சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணின மாதிரி என்ன இங்கே சரி ஷாப் ஒன்லேயோ அல்லது என்ன சரி ஒரு கம்பெனிலேயோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கலாம். சரியா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? இப்ப இந்த நெட்வொர்க் ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? ஓகே ஓகே சார் கேக்குது. ஓகே. அப்ப நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது விளங்கிச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? திரும்ப எக்ஸ்பிளைன் என்ன சரி பண்ணணுமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நான் முடியல, நான் நார்மலா சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் விளங்கிச்சு தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் வந்து விளங்கிச்சான்னு எல்லாருக்கும்? இப்ப மெயினான கொஞ்சம் சாப்டர். இன்னைக்கு சார் ஆ, விளங்கல்ல. கொஞ்சம் ஹவரேஜ் இல்லாம பேசுறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஹவரேஜ் இல்லாம பேத்து ஆஹா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து டீப்பாக நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அடுத்தபடியாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? இப்போ ப்ரொஃபைல் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ரொஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ணுறேன்டா, இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடியோவில் எடுத்த ப்ரொஃபைல் ஆகிக்கணும், அல்லது உங்களோட கன்வொகேஷனோ அல்லது கிராஜுவேஷனோ அப்படி என்ன சரி இடத்துல நல்ல ஒரு
ப்ரொஃபைலாக பார்த்து போடுங்க. இப்ப அதே மாதிரி உங்களோட ஃபுல் நேம் போடுங்க. இப்போ முகமது உஸ்மானண்டா முகமது உஸ்மான் போடுங்க. முகமதுல இப்போ முகமது உஸ்மான் போட்டால் அவ்வளோதான். சரியா? பேரை வந்து உங்களோட பேரை மட்டும்தான் போடும். உங்களோட வாப்பாட பேர், உங்களோட சித்தப்பாட பேர், மூத்தப்பாட பேர், பெரியம்மா, பெரிய சாட்சி, அவங்களோட பேர்லாம் போட்டுடுவாங்க. இது பயோடேட்டா இல்லை, இது வந்து சிவி. ஓகே, அப்போ பேரை வந்து போடணும். உங்களோட எந்த பேரோ அந்த பேர் கொடுத்துட்டா சரி. அடுத்த பேரை வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கலும் மீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் இருக்குது. இப்போ ஈன விளங்குங்க எந்த விஷயம் என்ன சொன்னா, நீங்கள் என்ன பொசிஷன் இருக்கிற இப்போ ஸ்டூடெண்ட் சொன்னால் ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனர் ஆகிக்கிறீங்க, கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ஈக்கிற டேலண்ட் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ChatGPT அல்லது ஜெமினியில் அல்லது நான் இன்னும் 2-3 வெப்சைட் அப்படின்னா ஏஐ வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி ப்ராம்ப்டை கொடுங்க. வெயிட். ஓகே, எந்த செய்யணுமெண்டா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நீங்கள் அப்படியே டைப் பண்ணு. இப்போ டைப் பண்ணி இதை என்ன செய்யணுமெண்டா, இதை வந்து ஒரு சிவிக்கு என் ப்ரொஃபஷனுக்கு எட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்தண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் சிவியில் நான் கொடுத்திக்கிறேன் முகமது ரஷாத் ஃப்ரீலான்சர் கொடுத்திக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கிராஃபிக் டிசைனர் கொடுக்கலாம், அல்லது கண்டென்ட் கிரியேட்டர் கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் கொடுக்கலாம், அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் கொடுக்கலாம். அப்படி அப்படி என்றெல்லாம் கொடுக்கலாம். அடுத்து வந்து இந்த சிவிக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. சரியா? இந்த சிவி வந்து குழம்பி வந்திக்குது. எந்தேண்டா பெஸ்ட்டுக்கு ஈன வந்து வரணும். எந்தேண்டா கென்டெக் இன்ஃபர்மேஷன். சரியா? கென்டெக் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கீழே வந்திக்குது, ஆனால் ஃபெஸ்ட்டுக்கு இங்கே மேலே தான் வரணும். சரியா? கென்டெக் இன்ஃபர்மேஷன் கீழே கண்டெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிற விஷயம் வந்து ஃபோன் நம்பர், இமெயில், அதே மாதிரி அவங்களோட வீட்டு அட்ரஸ், அதே மாதிரி வெப்சைட் இருந்தாண்டா அல்லது சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் என்ன சரி இருந்தாண்டா அதை வந்து அப்லோட் பண்ணலாம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும், மிஸ் பண்ணவானம். நான் என்ன நோட்ஸ் வேணும். இப்போ அடுத்தது 2வது விஷயம் வந்து எட் பண்ணணும் ஸ்கில். ஓகே, என்னென்ன உங்களுக்கு ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில் எல்லாம் போடுங்க. இந்த ஸ்கில்லை வச்சு தான் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை பில்ட் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் எத்தனை ஸ்கில் இருந்தாலும் அந்த ஸ்கில்லை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது பிறகு தான் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து எட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வந்து இப்போ ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். சரியா? ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் என்றா ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன். ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்ற வந்து ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன். அப்படி என்றா எங்களை பற்றியான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இன்ட்ரடக்ஷன், எங்களோட ப்ரொஃபைலை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் நாங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஈக்கிற ஸ்கில்ஸ் தானே, இந்த ஸ்கில்ஸையும் உங்களுக்கு ஈக்கிற டேலண்ட்ஸையும் வந்து நீங்கள் ChatGPT போட்டு இதை ஷோர்ட்டாக எனக்கு சிவியில் எட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஆகவோ அல்லது வந்து ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் ஆகவோ எனக்கு செஞ்சுத்தா என்று நீங்கள் கேட்டண்டா அது வந்து ரெடி பண்ணி தந்துடும். அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதை வந்து இப்போ கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் பேசி செஞ்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்கள் அந்த டைம் புரிஞ்சுக்கொள்வீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 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 இடத்துல வந்து என்ன வரும்னா, இப்போ எங்களுக்கு வந்து வேக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சரி இருந்தா, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சரி ஷாப்பில் வேலை செஞ்ச மாதிரி அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்ச மாதிரி இருந்தா, இந்த கம்பெனியோட நேம், எத்தனாவது இயரில் வேலை செஞ்சீங்க, என்னென்ன எத்தனாவது இயர்ல வேலை செஞ்சீங்க, என்ன பொசிஷன்ல வேலை செஞ்சீங்கன்றத நீங்க கொடுக்கணும். அடுத்த வந்து இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ரெஃபரன்ஸ் என்னண்டா அல்லது உங்களுக்கு என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாண்டா. சரியா? எடுகேஷன் இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்ச ஒரு எடுகேஷன் இருக்குது, ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச மாதிரி ஒரு எடுகேஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்க கோர்ஸ் என்ன சரி படிச்சிருந்தா, வெப் டெவலப்மெண்ட் அப்படி இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே.
அப்படி படிச்சிருந்தா இந்த இடத்துல எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டைப் பண்ணி நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அதை வந்து இன்னும் மென்ஷன் பண்ணுங்க. என்னென்ன படிச்சிக்கிறீங்களோ டேட் ஒன்றும் தேவையில்லை, இந்த இயர் ஒன்று கொடுக்க தேவையில்லை. நார்மல் அவங்களுக்கு என்ன செய்யலாம், மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் கிளியரா சப்ஜெக்ட் விளங்கிச்சா? என்ன சரி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆ, கிளியரா எல்லாருக்கும்? இல்லாட்டி என்ன சார் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமாஇருந்தாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா. ஓகே, சொல்லுங்க. சார், சொல்லுங்க. இந்த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ல வந்து ஆ. எப்படி நடந்தா, இப்போ உங்களுக்கு தானே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் சீக்கும் தானே. ஆ, எல்லாருக்கும் தெரிஞ்ச, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் சீக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்பீக்கும். ஸ்கில்ஸ் வேற, எங்களுக்கு ஈக்கிற நாலேஜ் வேற. சரியா? எங்களோட ப்ரொஃபஷன் வேற, அதே மாதிரி ஸ்கில்ஸ் வேற. இப்ப இந்த ஸ்கில்ஸையும் இந்த ப்ரொஃபஷனையும் எட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லா டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணிடுவாங்க, ChatGPT எடுத்து ஃபுல்லா டைப் பண்ணிடுவாங்க. அப்படி வந்து இதை வந்து எனக்கு ஒரு சிவிக்கு அல்லது ரெசியூமுக்கு போடக்கூடிய மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி தர சொன்னா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடும். சரியா? சார் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஓகே, அதை வந்து எட் பண்ண தேவையில்லை. எந்தேண்டா எங்களோட சிவிட சைஸை பொறுத்து தான் என்ன செய்யும், நாங்க அந்த சிவியை கிரியேட் பண்ணணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கல்குலேஷன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கல்குலேஷன் ஒன்று போடணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட நேம் வந்து இப்படி வரணும். அதே மாதிரி இப்போ உங்களோட எஜுகேஷன், அது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டெக்ட், அது பிறகு வந்து உங்களோட ஸ்கில்ஸ், அதே மாதிரி லாங்குவேஜ். ஆனால் எஜுகேஷன் வரணும் இந்த சைட்ல. எஜுகேஷன் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து என்ன தான் வரணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதாக இருந்தா இல்லை இந்த சப்ஜெக்ட்ல தான் வரணும். இந்த இடத்துல எஜுகேஷன் வரப்படாது. இந்த லைன்ல ஃபுல்லா எஜுகேஷன் என்ற சப்ஜெக்டே வரப்படாது. இந்த லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டெக்ட் வரணும், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் வரணும், அதே மாதிரி உங்களோட லாங்குவேஜ் வரணும். இந்த சைட்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் வரணும், அதே மாதிரி உங்களோட ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுதான் வரணும். இப்போ விளங்கிச்சா எல்லாருக்கும்? சப்ஜெக்ட் விளங்கிச்சா? எந்தெந்த பேஜ்ல எந்தெந்த வரணும். இந்த சிவியை வந்து நீங்க ரெண்டுக்கா பிரிக்கணும். நடுவால ரெண்டுக்கா பிரிச்சு இந்த சைட்ல ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷனோ ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனோ, அதே மாதிரி இந்த சைட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கு கீழே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது வந்து நீங்க கொடுக்கலாட்டி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் டீடைல்ஸ், அதே மாதிரி ரெண்டாவது ஸ்கில்ஸ், அதே மாதிரி மூணாவது லாங்குவேஜ் வந்து வரணும். மேல வந்து உங்களோட நேம் வரணும். அதே மாதிரி என்ன ப்ரொஃபஷனல் இருக்கிறன்றதை மெயினா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். சரியா? கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா? என்ன சரி, இந்த கேளுங்க பாப்போம். ஓகே ஓகே, கிளியர். ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்க்க போற விஷயம் வந்து என்னண்டா, வெயிட் போட்டிக்கிறாங்க. கிளியர். ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ற மாதிரி. நாங்க எக்ஸ்ப்ளோர் டெம்ப்ளேட் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டா நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போற வந்து ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு விளங்கின உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு விளங்கின விதத்துல சொல்லுங்க பாப்போம். ப்ரெசன்டேஷன் என்னண்டு? ப்ரெசன்டேஷன் என்ன சொல்லுங்க.
ஒருக்கும் சார் தெரியாது. பிரசன்டேஷன் சொன்னா இப்ப ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. பிரசன்டேஷன் சார் நம்ம சொல்ல வர விஷயத்த ஓ திரையில போட்டு காட்டுறது தான் பிரசன்டேஷன். தான் ப்ரெசன்டேஷன். ஓகே. அதே மாதிரி உங்களோட கிளைண்ட்டுக்கு அல்லது உங்களோட காலேஜ்லயோ அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ ஒரு அந்த ப்ரொஜெக்ட் ஒன்று இருந்ததுன்னா அந்த ப்ரொஜெக்டை வந்து ஏ டு Z ஒரு ப்ரெசன்டேஷனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ற ரீதியில வந்து இதுல வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த அரபியன் டைப்ல உங்களுக்கு பார்க்கலும் இந்த மாதிரி டைப்ல பாருங்க ஒரு ஹிஸ்டரி ஒன்று எழுதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து தேடுறது கஷ்டம். ஆனா இதுக்குள்ள இருக்குது. உங்களுக்கு ஏ டு Z என்ன செய்யலாம், இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யலாம், ரெடி பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு நீங்க வித்து ஏனும் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட்டும் இருக்குது. சரியா? உங்களுக்கு பார்க்கல நீங்க ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதாக இருந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம், இது வந்து என்ன செய்யுது டெம்ப்ளேட்னா சும்மா டெம்ப்ளேட் இல்லை, என்னென்ன ஒவ்வொரு பேஜுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், என்னென்ன விஷயங்கள் வரணும்ன்றத நல்லா கணிச்சு என்ன செய்யுது செஞ்சு தருது. இப்ப பாருங்க இது வந்து ஒரு கேம் டைப்ல வந்து ஈக்குது பாக்கியல் உங்களுக்கு. அந்த நான் போன்ல விளையாடுற ஒரு கேம் மாதிரி ஈக்குது பாக்கியல் உங்களுக்கு. இப்ப இதை வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாடலாம். அப்படித்தானே? கேம் ஒன்று எங்களுக்கு ரெடி பண்ணதுக்கும் மேலும் பாக்கியலும். ஓகே. அப்ப அதே மாதிரி உங்களுக்கு கேள்வி பதில் போட்டிகள் இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம். அது வந்து உங்களோட ஹெடிங்கை பொறுத்து நீங்க என்ன ஹெடிங் கொடுக்குறீங்களோ என்ன டைட்டில்ல நீங்க கொடுக்குறீங்களோ அந்த டைட்டில்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு வேண்டிய ஒன்று செய்து கேளு. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஒன்று எப்படி செய்யறேன்னு தெரியாட்டி இப்ப உங்களுக்கு இதுல டெம்ப்ளேட் பார்க்க தெரியுமாண்டா நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யறா யூ கேன் யூஸ் செட்ஜிபிடி ஐடியா கேட்டுண்டா அது கண்டென்ட்டை தரும். கண்டென்ட் வந்து நீங்க தரப்போக்களோட்டு எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் ஸ்லைடா எனக்கு கண்டென்ட்டை தரச்சுன்னா அது வந்து கண்டென்ட்டை தரும். அதே மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கிறேன். நான் அன்றைக்கு செல்லிருந்தேன். ஜாய் ஏஐ என்று சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் உண்டு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? நான் சொல்லி தந்தேன் அன்றைக்கு. எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பிளைனிங் அவர் ஐடியாஸ். ஓகே. ஜாய் ஏஐ என்று சொல்லி போட்டு ஒரு ஏஐ சொல்லி தந்திருந்தேன். தமிழ்ல செய்யலாமா? தமிழ்ல செய்யலாம். சரி, இது செல்ஃப் ஏர்ன் பண்றது எப்படி டீச் பண்ணுவீங்களா? ஓ, எப்படி செல் பண்றது எப்படி ஏர்ன் பண்றத வந்து நான் வந்து கிளாஸ் எண்டில் டீச் பண்ணுவேன். இப்போ இல்லை, கிளாஸ் எண்டில் பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி நிறைய ஈக்குது. ஒருத்தவங்க தமிழ்ல கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு என்ன செய்யலாம், தமிழ்ல வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம். நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து தமிழ்ல கொடுக்கறதா இருந்தாலும் என்ன செய்யலாம், தமிழ்ல கொடுக்கலாம். தமிழ்ல எப்படி நாங்க இதை செய்யறதா இருந்தா எப்படி செய்யறன்றது இப்ப தமிழ்லயும் வந்து ஃபொண்ட்கள் தேவை தானே. அந்த டைமுக்கு நாங்க இப்ப நார்மலா நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப நான் வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், ப்ரெசன்டேஷன் பேஜ் ஒன்று. சரியா? ஓகே. இப்ப நீங்க தமிழ் ஃபொண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி செய்யணும்னு இப்ப நீங்க வந்து அந்த ஃபொண்ட் தீக்கிற தானே கொஞ்சம் மிரிங்க லோட் ஆகட்டும். ஓகே, கொஞ்சம் மிரிங்க லோட் ஆகட்டும். கவரேஜ் அப்செட்டிங் கவரேஜ் கொஞ்சம் அப்செட் இருந்தாலும் என்ன செய்வோம், வேற ஒன்று சரி கிளிக் பண்ணி பார்ப்போம். கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ லீக்குதுன்னா ம் ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட். நான் இதை கொடுக்குறேன். எனக்கு காட்டுது இல்லை, அந்த மேல அந்த டேஷ்போர்டை காட்டுது இல்லை. பார்ப்போம். ஓகே. என்ன பார்க்கல மீனை வந்து ஃபொண்ட் அண்டிக்குது. லோட் ஆகுது, ஃபொண்ட் வந்து லோட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? தமிழ்ல டைப் பண்றாண்டாலும் தமிழுக்கு கொடுக்கலாம், இங்கிலீஷ்ல டைப் பண்றாண்டாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? இங்கிலீஷ்லயும் கொடுக்கலாம். நான் இதை பார்ப்போம். இதை பார்ப்போம். இப்போ தமிழ்ல டைப் பண்ணதுக்கு ஏழு மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னோட கீபோர்ட்ல நான் இன்னும் தமிழ் எடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு அதோட சிஸ்டத்தை நான் சொல்லித்தரேன் எப்படி எடுக்கிறேன்றது. ஓகே. சிஸ்டம் தான் நமக்கு தேவை. சரியா? எப்படி சிஸ்டம், இதோட சிஸ்டம் என்னன்றத நமக்கு தெரிஞ்சா போதும். சரியா? இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்கா இதுல உங்களோட பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, இதுல மத்த மத்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி இது வந்து ரெடி பண்ணி தான் வச்சிக்கிறான். கண்டென்ட் அப்படி என்ன சரி நீங்க கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் கொடுக்கணும். அதே வந்து இப்ப அது பிறகு கொஞ்சம் மிரிங்க. இது சரி வந்துட்டா இல்ல, லோட் ஆகுது. கவரேஜ் அப்செட். ரைட். லோட் ஆகுது. ரைட். பில்ட் பண்ணிட்டு போன்லயே செய்யலாமே. ஓ, போன்ல செய்யலாம், போன்ல செய்யலாம் உங்களுக்கு. ஓகே. போன்லயே செய்யலாம் உங்களுக்கு. நான் இப்ப கென்வா வந்து பில்ட் பண்ணி விட்டேன். நான் செய்யறேன். திரும்ப ஓப்பன் பண்றேன். கவரேஜ் கொஞ்சம் அப்செட்டிங்க. அதை சுட்டு திரும்ப ஓப்பன் பண்றேன். ஓகே. ஷேர் விளங்குதா எல்லாருக்கும்? நான் வந்து இது கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் பார்ப்போம் எப்படி செய்யறேன். கொஞ்சம் மற்ற ஃபோன்ல இதை கனெக்ட் பண்ணிட்டு வரேன். மற்ற ஃபோன்ல வைஃபை. இப்ப கிளியரா? என்ன வாய்ஸ் வந்து இப்ப கிளியரா எல்லாருக்கும்? இப்ப கிளியரா கேக்குதா? ஓகே. ஓ சார், கிளியரா கேக்குது. ஓகே. என்ன செய்யலாம்? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப டெம்ப்ளேட் போவோம். டெம்ப்ளேட் போயிட்டு இப்ப நான் வந்து எடுகேஷன் ப்ரெசன்டேஷன் வந்து இது எடுகேஷன் ப்ரெசன்டேஷன் அதுக்கு போயிட்டு நாங்கள் உதாரணத்துக்கு இப்ப இந்த ஃபைல் எடுப்போம். இந்த ஃபைல் எடுப்போம். ஹிஸ்டரி ப்ரெசன்டேஷன். customs this template. ஓகே. தேமா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜாய் ஏஐ பத்தி நான் முன்ன சொல்லிருந்த ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
ஞாபகம் இருந்தாக்கள் நான் சொல்லி தந்தனைக்கு முன்னுக்கு ஞாபகம் இருந்தாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது வந்து பிரசன்டேஷன் ஒன்று செஞ்சு தரும். நான் கேட்ட மாதிரி. நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. நாங்க அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், செஞ்சு தந்துடும். சரியா? இப்ப நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு என் பிரசன்டேஷன் ஒன்று நான் வந்து ஷோ பண்ணியிருந்தேன் தானே, கென்வாட பிரசன்டேஷன் பாயிண்ட்ல. அதுவும் வந்து அந்த ஜாய் ஏஐ தான் எனக்கு வந்து செஞ்சு தந்துச்சு. ஓகே, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜாய் ஏஐ இதுக்கு முன்னுக்கும் நான் சொல்லியிருந்தேன். நோட் பண்றாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. ஓ, அது ஃப்ரீ தான். ஃபுல் A to Z ஃப்ரீ. நீ ஒரு சாமும் கட்ட தேவையில்லை. அது ஃபுல்லா ஃப்ரீ. எத்தோ தெரியும் எனக்கு வந்து அந்த கம்பெனிக்கான லொஸ்டார்ல தெரியா ஃபுல்லா ஃப்ரீ. நான் ஒரு நாளைக்கு என் கிளைண்ட்டுக்கு அடுத்த மற்ற வேலைகளுக்கெல்லாம் கிளைண்ட் பண்ண ஒரு நாளைக்கு ஒரு 20 ப்ரெசன்டேஷன் செஞ்சிடுவேன். அது வந்து இப்போ ஆட்டோமேஷனால நான் செய்யறதால எனக்கு வந்து லேஸ். நீங்க உங்களோட எந்த அக்கௌண்ட்ல ஜாயின் ஆகிறண்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு செய்யலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜாய் ஏஐ சொல்லி போட்டு நீங்க கொடுக்குற இதான் அந்த ஏஐ. நோட் பண்றாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்குற ப்ரெசன்டேஷனை ஒட்டநாட்டியா செஞ்சு தந்துடும். அதை எப்படி யூஸ் பண்றதே வந்து நான் பின்னுக்கால சொல்லித்தரேன். நான் இப்போ இதோட இந்த ப்ரெசன்டேஷனோட நான் கொஞ்சம் கிளாஸை முடிச்சு கொள்றேன். கொஞ்சம் டயர்ட் ஆகிக்குது. நான் வந்து முடிச்சு கொள்றேன் இதை. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். ஓகே, இதுலேயும் லோட் ஆகுது. என்ன பிரச்சனை வரியா? ஓகே, இதில் பார்க்கல உங்களுக்கு இந்த இன்னும் சைடில் வந்து என்ன செய்யும், சர்ச் பார் வரும். அதில் வந்து நீங்கள் தமிழ்ல சர்ச் பண்ணண்டா உங்களுக்கு வந்து என்ன செய்யும் காட்டும். தமிழ், தெலுங்கு எந்த ஃபோன்ட் வேணுமென்றாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். பார்ப்போம் மீக்கிறாண்டு. நான் இதுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் தமிழ் டெக்ஸ்ட் எல்லாம் மீந்துச்சு, தமிழ் ஃபோன்ட் எல்லாம் மீந்துச்சு. இப்போ ஈக்குதாண்டு கொஞ்சம் நான் டெக்ஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். காட்டுது இல்லை. தமிழ் காட்டுது இல்லை. எந்த இப்போ லெப்ட்லேயும் வந்து ஈக்குது தமிழ் ஈக்குது. சரியா? உங்களை தமிழ் லாங்குவேஜ்ல என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். என் கீபோர்டில் வந்து நான் இன்னும் வந்து தமிழ் இன்ஸ்டால் பண்ணல. அது சுற்றி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். பார்ப்போம். இதுக்கு ஏழுமோ தெரியா கீபோர்ட் அடிக்கலுமோ தெரியும் இந்த டைம் லேட்டார. சரியா? இப்போ நான் வந்து காட்டன் இதில் எப்படி ஜாயில வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ பார்க்கலுமோ உங்களுக்கு ஆல் ஸ்லைட்ஸ் அன்றைக்கு தானே. இதை ஃபஸ்ட்டுக்கு நான் சைன் அப் பண்ணிக்கொள்ளணும். ஆல் ஸ்லைட்ஸை வந்து யூஸ் பண்ணி சரி நான் இதை கொடுத்தேன்டா சைன் அப் பண்ண வரேன். இந்த அக்கௌண்ட்ல சைன் அப் பண்ணிக்கொள்ளல, எனக்கு தேவையில்லைண்டு. அதை நாங்கள் புறைக்கு பார்ப்போம். இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், தமிழில் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தேன்டா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணி தரும். உங்களுக்கு வந்து டைப் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த ஃபோனில் தமிழ் டைப்பிங்கும் தானே உங்களுக்கு. அந்த டைம் நீங்கள் ஃபோன்ட்டில் போய்த்து தமிழில் கொடுங்க. தமிழில் டைப் பண்ணாலே அதை ஃபோன்ட்டு காட்டும். உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் கொடுத்த தமிழ் வந்து அது டெக்ஸ்ட்டாக மாறும். அதே மாதிரி இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தானே இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி அனிமேஷன் கொடுக்கலாம். நான் இதுக்கு முன்னே சொல்லி தந்தனோ தெரியா உங்களுக்கு தனித்தனி இது கொடுக்கறதுக்கு கேள்வி சொல்லி தந்தேன் ஞாபகமிக்கா. ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த அனிமேஷன் கொடுக்கலாமான்னு சொல்லி போட்டோம். ஞாபகமிக்குதா? இல்லாட்ட உங்களுக்கு சொல்லி தந்தனா இல்ல சொல்லி தரலையா யாருக்கும்? ஆ சொல்லுங்க புள்ள, சொல்லி தந்தனா? ஹலோ, இருக்கிறீங்களா? ஓ சார் சொல்லி தந்தீங்க. சொல்லி தந்தேன் நான். ஓகே, ஓ சொல்லி தந்தேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அது வந்து தம்ப்நெயில்ல மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து நீங்க ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அது வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கொள்ளத்துக்கும் மேலும். சரியா? உங்களுக்கு ப்ரிவ்யூல எப்படி எடிட் ஆகிக்கிறன்றத வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளத்துக்கும் மேலும்.
அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன சரி பேஜ் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பேஜை கொடுக்கலாம். இல்லாட்டி இதில் வந்து சம்டைம் வந்து உங்களோட ஷீட்ஸ் அப்படி என்ன சரி டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி வீடியோஸ் என்ன சரி இருந்துன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் வந்து எட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ இதை வந்து டூப்ளிகேட்டும் பண்ணலாம். உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணுறது இந்த 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 ஸ்லைடை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்க்கலும் டூப்ளிகேட் பேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணா ஒரே மாதிரி பேஜ் வந்து டூப்ளிகேட் ஆகும். பார்க்கலும் உங்களுக்கு இந்த ரெண்டும் ஒரே மாதிரி பேஜ் டூப்ளிகேட் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பேஜை மட்டும் தனியாக டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் ஷேர் கொடுத்து நீங்கள் யார் பார்க்க வேண்டிய இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் யார் யாரெல்லாம் பார்க்கறதுக்கு கேளுமோ, யார் யாருக்கெல்லாம் எடிட் பண்ணதுக்கு கேளுமோ அந்த மாதிரி ஆக்களை இந்த அவங்களோட இமெயிலை வந்து கொடுத்துட்டு இப்போ இன்னும் வந்து ஒன்லி யூ கேன் அக்சஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் செட்டப் பண்ணலாம், அல்லது அவங்களுக்கு சும்மா பார்த்துட்டு மூடுற மாதிரியும் என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யல் சொன்னா உங்களுக்கு இன்னும் நான் காட்டுறேன். இந்த ப்ரெசன்டேஷன் இருக்குது சரியா, இந்த ப்ரெசன்டேஷன் இருக்குது. அடுத்து எல்எம்எஸ், அதே மாதிரி பப்ளிக் லிங்க், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ரெக்கார்ட் இருக்குது. அதே மாதிரி காப்பி பண்ற மாதிரி அடுத்து கியூஆர் இருக்குது, மூவி இருக்குது, அப்படி எல்லாம் அடுத்த டெம்ப்ளேட் லிங்க் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் லிங்கை வச்சு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட பிஸ்னஸை வந்து இந்த கிராஃபிக் டிசைன் ஒர்க்கை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. இதை வச்சு தான் நீங்க வந்து ஏர்ன் பண்ண போறீங்க. அதே மாதிரி இப்போ ப்ரெசன்ட் அண்ட் ரெக்கார்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த இந்த ப்ரெசன்டேஷனை நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்றதை உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ ப்ரெசன்டேஷன் ரெக்கார்ட் பண்ண போகிறது இப்போ லெப்ல வந்து கெம்மன் பண்ணி லைவாகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், ரெக்கார்ட் பண்ணி கிளாஸை செஞ்சுட்டு போகலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நார்மலாக காட்டுறேன். உங்களுக்கு என்ன செய்யலாம், நான் வந்து வெப்கம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சுற்றியும் வந்து நார்மலாக நான் கொடுக்குறேனே, நான் லைவாக காட்டுறேன், லைவாக கொடுக்குறேன். ஜூம் மீட்டிங் ரெக்கார்ட் கேன்சல் ஆகாமோ தெரியாது தான் பயமாயி. ஓகே, அப்போ ஸ்டார்ட் ரெக்கார்ட். ஓகே, ரெக்கார்டை வந்து நாங்கள் பண்ணிட்டு என்ன செய்யலாம், ஸ்டார்டிங் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இப்போ 2 3 4 இப்போ இது வந்து ஃபேஸ் வரும். மிச்சம் நீங்கள் யூடியூப் லெவல்லாம் பார்த்துருப்பீங்க, சிலாக்கள் வந்து ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. அந்த டைம் எங்களுக்கு என்ன செய்யலாம், ரெக்கார்ட் ஆகும். அப்போ என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி வந்து சப்ஜெக்டை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டு போகலாம், ரெக்கார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போகலாம். ஓகே, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை சுற்றி எல்லாரும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு புதிய சப்ஜெக்ட் ஆகிக்குமே நினைக்கிறேன், உங்களுக்கு கேள்விப்படாத ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்குமே நினைக்கிறேன், ஒரு இடத்துல இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்குமே நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் சீக்குது சரியா. அப்ப என்ன சார் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பாப்போம், கிளாஸை முடிச்சுக்கலாம். டயர்ட் ஆகிக்குது, ஏன்னா இன்றைக்கு 2 3 கிளாஸ் நடத்திட்டேன் ஒரே இலாக்கி. என்ன சார் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, நான் கிளாஸை முடிச்சு கொள்றதுக்கு